நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்க கஸ்டமர்ஸை துணி எடுக்க வைக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீங்க நடந்துக்கணும். உங்களுக்கு புரியுதுல? ஓகே சார். ஹலோ சோனி. சார், ஒரு விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். என்ன சோனி, விஷயத்த சொல்ல. அது இங்க போலீஸ். போலீஸா? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. அதான் சார், அந்த எஸ்ஐ. எஸ்ஐயா? யார் எஸ்ஐ? ஹலோ ஹலோ. என்ன சார்? யாரு இந்த கடையோட ஓனர்? என்ன சார் விஷயம்? யாரு? எடுத்து பேசுங்க. பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்டு தான். யார் இந்த ஃப்ரெண்டு? இல்ல, ஸ்டாஃப் தான். அட, எடுத்து பேசுங்க. பரவாயில்ல, நான் அப்புறம் பேசுறேன். சரி, அப்ப லைனை கட் பண்ணுங்க. சார், நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உங்க ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்காருல்ல, சுரேஷ்னு, அவரை கூப்பிடுங்க. என்ன சார், என்ன பிரச்சனை? நீங்க யாரு? மாதவன், இந்த கடையோட ஓனர். முதலாளியே இல்ல, தொழிலாளியை தான் நான் பார்க்க வந்தேன். சுரேஷ், அவரை இங்க கூப்பிடுங்க. சுரேஷா? அப்படின்னு ஒரு ஸ்டாஃபே இல்லையே. ஆமா சார், அப்படி ஒரு ஆள் இங்க வேலை செய்யவே இல்லை. மாதவன் தானே உங்க பேரு? ஆமா. இது ஒரு பிசினஸ் ஏரியா. தேவையில்லாத பிரச்சனையை பண்ண நாங்க விரும்பவே இல்லை. அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. சார், அப்படின்னு ஒரு ஆளே இல்ல. தெரியும், சும்மா வரல. எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். மைனான்னு ஒரு சேல்ஸ் கேர்ள் பேக பட்ட பகல்ல பைக்ல வந்து புடுங்கிட்டு போயிருக்கானுங்க. மைனா பேக்? சார், எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வேணும்னா நான் காமிக்கவா உங்களுக்கு? நாலாவது ரோவுல. டேய், அந்த நாலாவது ரோவுல ரெண்டாவது கேமராவை ஜூம் பண்ணு. என்ன டென்னி, அங்க நிக்கிறது உங்களோட ஸ்டாஃப் தானே? அது சார். அட, தேவையில்லாம ட்ரை பண்ணாதீங்க. அவனை போய் இங்க கூட்டிட்டு வாங்க. மாதவன் முதலாளி, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரலைன்னு.
டேய் என்னையும் அப்பா பத்தி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ ஒன்னு அவ்வளவுதான். இவன் ஏதாவது சொல்லிடுவான்னு பயப்படுறியா நீ? சார் எங்களுக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதெல்லாம் இவன் சொல்லுவான். வாடா வாடா ஸ்டேஷனுக்கு வாங்குறல. டேய் ஏற்கனவே நீ கிரிமினல் ஆள் தானே? ஐயோ இல்ல சார். அப்புறம் என்ன, இங்க இருக்கவங்களுக்கு யாருக்காவது உதவி பண்ற நீ? சார் இது பிசினஸ் பண்ற இடம், இங்க வச்சு இதெல்லாம் பேசுறது நல்லா இல்ல சார். டெனி நீ சும்மா ஓவரா பண்ணாத டெனி. இவன் தான் உங்க எல்லாருக்கும் உதவுறான்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். டேய் பைக்ல நம்பர் பிளேட்டை மாத்தினா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியாடா? என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? சார் சார் ப்ளீஸ், கஸ்டமர்ஸ் வர நேரம் எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்டேஷன்ல போய். இது சாதாரணமா முடியற விஷயம் இல்ல. அப்புறம் இது நீங்க பிசினஸ் பண்ற இடம், நான் எதுவுமே பண்ணல. இருந்தாலும் இவனை நான் கூட்டிட்டு போவேன். ஐயோ என்ன கூட்டிட்டு போவானு சொல்லுங்க நிறுத்துடா. சார். கான்ஸ்டபிள்ஸ் இவனை ஜீப்ல ஏத்துங்க. எனக்கு தெரியும் இது ஒன்றும் இவன் செஞ்ச வேலை இல்லைன்னு தெரியும். மைனா கிட்டையும் கர்த்தா குரூப் கிட்டையும் அவங்கள அழிக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கால்குலேஷன் படி இதுக்கு பின்னாடி பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. விசாரிச்சா எல்லா வெளியில வரும். அப்பா வாய் மூட்டு போடா. பெரிய அறிவாளின்னு நினைப்பு. யாரு? நம்ம சாரா? நான் உன்னை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொல்லுங்க? இல்ல நான் என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அது வந்து உன்னை பத்தி தான். இப்ப சொல்ல போனா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் கையில இருந்து திருடிட்டு போன அந்த 3 லட்சம் ரூபாய் பணம் திரும்ப கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். என்ன அது எப்படி? திருடனுங்க வந்தானுங்கள அந்த பைக்கு, அது ஒரு சிசிடிவி கேமரால மாட்டி இருக்கு. அந்த பைக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆள் எங்களுக்கு தெரியும். எங்க கூட ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருந்த ஸ்டாஃபோட ஹஸ்பண்ட் தான் அந்த ஆள். அன்னைக்கு ஒரு நாள் டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து பிரச்சனை பண்ணான். அன்னைக்கு ரஞ்சித் சார இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க. என்ன பண்றது, அன்னைக்கு அவரை பார்க்கும்போது எங்க எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருந்தது. எப்படியோ ஒரு வழியில அந்த பணம் கிடைச்சா போதும்னு இருக்கு. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். அந்த ரஞ்சித் தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது சரி, இனிமே என்ன பண்ணலாம்னு பிளான்ல இருக்க? பிளானா? அந்த பணம் கிடைச்ச உடனே இருக்கிற கடன்ல கொஞ்சமாவது அடைக்கணும். அத பத்தி நான் கேட்கல, உன்னோட வாழ்க்கைய பத்தி கேட்டேன். எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? இப்போதைக்கு என்ன, கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போகணும், கண்ணனையும் அபிராமியும் நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் யாரையும் பட்னி இல்லாம சாப்பிட வைக்கணும். இது மட்டும்தான் என்னோட கனவு. நீ சொல்றத கேக்குறதுக்கு 60-70 வயசாகி பேரம் பேத்தி எல்லாம் எடுத்து வாழ்ந்தவங்க பேசுற மாதிரி இருக்கு. வயசானவங்க பேசுறதெல்லாம் கேட்டா அவங்க விரக்தியில தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா நான் நல்ல சந்தோஷத்தோட தான் இது எல்லாத்தையுமே சொல்றேன். என்னோட வாழ்க்கையில என்னோட அபி கண்ணன் மேலதான் என்னோட நம்பிக்கையே இருக்கு. அவங்களோட வாழ்க்கையை பத்தி எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. இது எதையுமே நான் வேணான்னு சொல்லல. உனக்கு இருக்கிற ஆசை, உன் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிற கனவு, அதையெல்லாம் பத்தி தான் நான் கேட்டேன். நான் என்ன பத்தி எதையுமே யோசிக்கிறதே இல்ல. அது ஒண்ணும் தப்பு இல்ல, யோசிக்கணும். நீ உன்னை பத்தியும் சிந்திக்கணும். இனிமே உன் வாழ்க்கைக்கு என்ன வேணுங்கிறத பத்தி நீ யோசிக்கணும். எனக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல சார். அதான் நான் சொன்னனே, அத பத்தி கவலை இல்லைன்னு.
உன்னோட கல்யாணம் குடும்ப வாழ்க்கை எங்க எப்படிங்கறதெல்லாம் நீ தான் முடிவு பண்ணணும். என்ன நீ உன் கல்யாணத்தை பத்தி இப்போ வரைக்கும் யோசிச்சதே இல்லையா? என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அத பத்தி எப்பயாச்சும் யோசிக்கவாவது முடியுமா? என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு நேரம் தான் இருக்கா? இல்ல அது அபிய பத்தின யோசனை, குடும்பம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பத்தி அது எப்படி முடியாது? என்னால அப்படி யோசிக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்னால உன் குடும்பத்தை பாத்துக்க முடியும்ல? அதெல்லாம் நடக்காது சார். இது எல்லாம் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இன்னொரு ஆள் கூட வந்து அதெல்லாம் தேவையில்ல. உன்னோட குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கை பூரா உன் கூட இருக்கிற ஒருத்தன் கிடைச்சா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்குவல்ல? அப்படி ஒரு ஆளா? யார் இப்படி எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்க வருவாங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கான். சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் எல்லாத்திலையும் உன் கூட இருக்கிற ஒரு ஆள் இருக்கான். அப்படி ஒருத்தன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினா நீ ஏத்துக்குவியா? அட சொல்லு மைனா, அப்படி ஒருத்தன் இருக்கான், கல்யாணம் பண்ணிப்பியா? அது சொல்லு, கல்யாணம் பண்ணிப்பியா? அது வந்து சொல்லு மைனா. இல்ல, நான் அப்படி பண்ற ஐடியால இல்ல. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு ஆளை இந்த மாதிரி ஒருத்தரை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. மைனா, அது எனக்கு விருப்பம் இல்ல. நான் படுற கஷ்டங்களும் வருத்தங்களும் என்னோடயே முடியட்டும். இது பாருங்க, எல்லா விஷயத்தையும் போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது வக்கீல் சார். எங்க அப்பா பேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்னோட பேர்ல, அதாவது மோகன் கர்த்தாங்கிற பேர்ல மாத்தி எழுதணும். சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, என் தம்பிங்க, அவங்க பசங்க எல்லாரும். ஆனா அதையெல்லாம் பிரச்சனை இல்லாம காரியத்தை முடிக்கணும். பாருங்க வக்கீல் சார், நான் சொல்றது கேளுங்க. ராஜன் கர்த்தா அவரோட சம்மதத்தை நான் வாங்குவேன், எப்படியாவது நான் வாங்குவேன். குட். அப்புறம் என் தம்பிகளையும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களையும் அவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், போதுமா? அப்ப சரி, நாளைக்கு நேர்ல பார்த்து பேசிக்கலாம். ஓகே? இன்னைக்கு என்ன நேரத்தோட போகணுமா? ஓ, 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? என்னாச்சு? அது இன்னைக்கு என்னடா? அந்த 3 லட்சம் ரூபாய் காணாம போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அத மைனா கிட்ட இருந்து திருடிட்டு போனவங்க நம்ம எதிரிக்கு உதவி செய்யற சில ஆட்கள். அப்படியாடா? ஆமாப்பா, எஸ்ஐ ஸ்டீஃபன் தான் அதை கண்டுபிடிச்சாரு. அப்போ அது கர்த்தா சில்ஸுக்கு எதிராக எய்த அம்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அந்த பணத்தை திருடின சுரேஷ்ன்ற ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நல்லதா போச்சு. அப்பா, அந்த டெனி நமக்கு எதிரா எத்தனை தடவை இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுமாப்பா? இனியும் கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது சரியில்லை. வரட்டும், அவ எதிர்பார்க்காத நேரத்துல நாம திருப்பி அடிக்கணும், அது செஞ்சே ஆகணும். இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. இத ஒன்னும் பெரிய விஷயம் ஆக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் அந்த மாதவனையும் டென்னியும் நான் பார்ப்பேன். அவரை இப்படி வளர விடுறது நமக்கு தான் பிரச்சனைப்பா. நீங்க 2 பேரும் சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. நான் அவங்கள சும்மா விட போறதில்ல. எதுக்கு தெரியுமா? நமக்கு எதிராக பண்ற எல்லா திருட்டுத்தனத்துக்கும் நாம கொடுக்கிற லாஸ்ட் வாணி.
இனி நடக்காது. இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் தான் சொன்னலம்மா, அப்பா ஏதாவது சொல்லி மழுப்பிடுவாரு. ஆனா நான் இதை அப்படியே விடுறதா இல்லை. கேமுக்கு எப்படி ஆடணும்னு நான் காட்டுறேன். டேய் ஸ்ரீ, அப்பா எங்க? உள்ள இருக்காரே. அப்பா, மைனாக்கா வந்திருக்காங்க. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போலையா? போனனே. கண்ணனும் நானும் ஒன்னா தானே திரும்பி வந்தோம். இங்க பாருடா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு படிக்காமலாம் விட்டுறாதீங்க, சரியா? என்ன மைனா நீ வேற. கண்ணன் நல்லா தான் படிப்பான், இவன் தான் கொஞ்சம் வாழ்த்தான அதிகமா பண்றான். இங்க பாரு, அப்படி இருக்க கூடாது. நீ நல்ல படிப்பன்ல கண்ணன் என்கிட்ட சொன்னான். இவன் ஒழுங்கா படிச்சா போதுமே எங்களுக்கு. டேய் 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 டேய், போய் படிடா. சந்திராண்ணா, இந்தாங்க. நான் தர வேண்டியது 12,800 தானே. இதுல 13,000 ரூபாய் இருக்கு. பாக்கி 200 சந்திராண்ணா நீங்களே வச்சுக்கோங்க. ஓ, சந்தோஷமா. மைனா வாக்கு கொடுத்துட்டா எப்படியாவது கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். இனி ஒரு வாரத்துக்கு கடை திறக்க மாட்டோமா. நாளைக்கு காலையிலேயே லீலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டென்ஷன் ஆகாதீங்க சந்திராண்ணா, எல்லாம் சரியாயிடும். லீலா அக்காக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். ஸ்ரீயை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குமா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இவனை எப்படி கூட வச்சிருக்க முடியும்னு தான் நான் யோசிக்கிறேன். இவனை வேற எங்க விட்டுட்டு நான் போறது? அதுதானே உங்க பிரச்சனை. ஸ்ரீ ஏன் நீங்க எங்க வீட்ல விட்டுட்டு போங்க, அவன் எங்க வீட்ல இருப்பான். கண்ணனும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. உங்க வீட்டுல விட்டுட்டு போறது எனக்கும் பிரச்சனை இல்ல, நானும் கவலை இல்லாம இருப்பேன். இருந்தாலும் நான் பாக்குறேமா, அப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டோமா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சந்திராண்ணா, எனக்கு சந்தோஷம்தான். மைனா, உனக்கு வேற ஏதாவது வேணும்னா இப்பவே வாங்கிக்கமா. ஏன்னா ஒரு வாரத்துக்கு கடை லீவ் விட போறோம்ல. நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன் சந்திராண்ணா. என்னெல்லாம் இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கவே இல்ல. சரி, சரி. வரேன். என்னப்பா, தோட்ட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, பொழுது போகல, அதான். என்னமாச்சு? அந்த நகையை வித்துட்டியா? வித்துட்டேன். தாலியும் செயினும் சேர்த்து 17,000 ரூபாய் கிட்ட போச்சு. அதுல ராதாக்காக்கு 7,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதுல 5,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சந்திரண்ணனுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்ததுல. இந்த செயினை பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து வச்சிருந்தீங்கல்ல, அம்மாவோட ஞாபகமா? அப்பா, உங்களால தாங்கிக்க முடியலன்னு தெரியும். என்ன பண்றது? அப்பா வருத்தப்படாதீங்கப்பா. எந்த வருத்தமும் இல்லை. மைனா, நான் வேலாயுதத்தை பார்த்துட்டு வந்தேன். எப்படியாவது 85,000 ரூபாய் வாங்கி தரேன்னு வேலாயுதன்னு சொல்லியிருக்காரு. 85,000 ரூபாவா? திடீர்னு அந்த அளவு பணத்துக்கு வேலாயுதன்னு எங்க போவார சொல்லு? யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க, வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. நூல் வாங்க கொடுத்த 60,000 அவர் எடுத்துப்பாரு. பாக்கி 25,000 அபிக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையா? உண்மையாதான் சொல்றீங்களாப்பா? ஆமாம்மா, வேலாயுதன்னு அவ்வளவு முடிவா சொல்லியிருக்காரு. அது யார் இப்படி இவ்ளோ பணத்தை தருவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. இருந்தாலும் அது கிடைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா நம்ம திரும்ப கொடுத்துடலாம். மைனாக்கா, மைனாக்கா, உங்களுக்கு யாரோ கால் பண்ணிருக்காங்க. யாரு? யாருன்னு தெரியல. ஹலோ, யாரு? நான் ரஞ்சித் பேசுறேன் மைனா. சார், நீங்களா? நீ இப்போ வீட்லயா இருக்க? ஆமா சார். அப்புறம் எஸ்ஐ சார் கால் பண்ணியிருந்தாரு. உன்னை நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு சார்? பணத்தை அடிச்சவங்கள புடிச்சிட்டாங்களாம்.
அப்படியா? யாரு சார் அது? அது அந்த டென்னியோட ஆளுங்க தான். எல்லாத்தையும் டீட்டெயிலா நாளைக்கு சொல்றேன். அப்புறம் நாளைக்கு காலையில மறக்காம ஸ்டேஷன் போயிருக்கணும். நானும் அங்க வந்துடுறேன். சரிங்க சார். அந்த 3 லட்சம் திரும்ப கிடைச்சிடும் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். என்ன? இல்ல, எனக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு எல்லாம் ரொம்ப நன்றி சார். நான் இதை எப்பவுமே மறக்க மாட்டேன். சரி, ஓகே, பாய். கால் பண்ணது ரஞ்சித் சார். காணாம போன 3 லட்சம் ரூபாய் நாளைக்கு திரும்ப கிடைச்சிரும். உண்மையாவா சொல்ற? ஆமாப்பா, நான் இத இப்பவே பாட்டிக்கிட்ட சொல்றேன். அப்ப நம்ம கண்ணுக்குட்டிய வாங்கிடுறால. வாங்கிடலாம்டா. அப்பா கண்ணுக்குட்டிய வாங்கிடலால. சார், நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகணும். புரியலையே. சார் இந்த டெக்ஸ்டைல்ஸோட ஓனர் இல்லையா? அப்போ அந்த ஒரு பவரை மத்தவங்க முன்னாடி காமிக்கணும்ல. இவ்ளோ காம்படிஷனுக்கு இடையிலயும் இத செஞ்சது நம்மளோட எதிர் குரூப்னு சாருக்கு நல்லா தெரியும். அப்படிதானே? ஆமா. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முன்னாடி நின்னு டீல் பண்ண வேண்டியது யாரு? உங்கள மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கிற ஆம்பளைங்க தானே. இதுதான் என்னோட நிலைமை. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்தா பக்கத்துல இருக்கிறவங்க ஒன்னொன்னு சொல்லும் போது அவங்க முன்னாடியே நின்னு நான் அழுதுருவேன். நீதானா ரூபி? நீ எப்ப வந்த? ஓ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அது வரைக்கும் நல்லது. நீ எப்ப வந்த? உனக்கு காலேஜ் இல்லையா? காலேஜுக்கு போனா அப்படியே இருந்துடணுமா? இடையில நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதா என்ன? என்ன நான் வந்ததுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை வந்துருச்சுல்ல. நான் உன்னோட அழகான கனவை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன கனவு? என்னோட தங்கமான தம்பியே உன்னோட நடிப்புல என்கிட்ட காமிக்காத. ரூபி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு ரஞ்சித், நான் வீட்ல இல்லனா கூட எல்லாமே எனக்கு தெரியும். அதெல்லாமே உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உனக்கு என்ன தெரியும் நீ பேசுற? நீ யார நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கியோ அந்த ஆளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். யார பத்தி நீ பேசிட்டு இருக்க? பாத்தியா, எதுக்கு இப்ப நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அப்ப விஷயம் உண்மைதான். ரூபி, சுமாரு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஒரு நிமிஷம் நில்லுடா. என்ன? அப்போ நாம இனிமே பட்டு சாரி ஆர்டர் பண்றதுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போக வேண்டாம்ல? இல்ல, சொந்தமா ஊர்லயே தறி போட்டுட்டு அத நெய்யறதுக்கு ஆளும் இருந்தா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்ல? நீ என்ன சொல்ற? திருட்டு பையா, அந்த மைனா உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? ரூபி, இங்க பாரு. உனக்கு பிடிக்கும்ல? இங்க பாரு, தேவையில்லாம கடுப்பேத்தாம போய் வேலையை பாரு போ. எங்க பாரு ரஞ்சித், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் கேள்விப்பட்ட விஷயம் சரியா இருந்து அந்த மைனாவை நீ அந்த கண்ணோட்டத்துலதான் பாக்குற அப்படின்னா எப்ப இருந்தாலும் சரி உனக்கு எதிரா நிக்கிற முதல் ஆள் நான் தான். Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.